மேலிருந்து பார்க்குறப்ப சிவலிங்க வடிவத்தில் இருக்கிற 2 மலைகள் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமான். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகிறதுக்கு மலையோட உச்சியில் கட்டப்பட்ட இரும்பு பாலம். ஒரு மலையை சிவனாகவும் இன்னொரு மலையை பார்வதியாகவும் வழிபட்டுட்டு வர ஊர் மக்கள். இது எல்லாத்தையும் தாண்டி முடிஞ்சா ஏறிப்பார், கரணம் தப்பினால் மரணம், தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த மலைக்கு வான்னு யூடியூப்பில் தம்ப்நெயிலையும் கேப்ஷன்லையும் பார்த்த புலிகுண்டீஸ்வரர் மலைக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வரணும்னு, ஆனால் வர முடியல. வேலூர்லேருந்து வெறும் 60 கிலோமீட்டர் தான் இப்போ தான் வந்திருக்கோம். வாங்க இந்த மலை எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. இதை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸ் நான் பார்க்கல. ஜஸ்ட் புளிய கொண்டு நிறைய இடத்துல கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கோம். சூடு தாங்கல. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகுன்றதுக்காகலாம் கூட அடுக்கிறாங்களா? சாதாரணமாக நம்ம நடக்கும் போதே வழுக்குது. ஐயோ இது இருக்குது. சைடில் வந்து நமக்கு சேஃப்டி இருக்குது, இருந்தாலுமே வந்து கீழே பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக வந்து இருட்டாக தான் இருக்குது. டார்ச் அடித்தா தான் அடுத்து நம்ம எப்படி போகிறதுன்ற ஸ்டெப்ஸே வந்து தெரியும். அந்த மலைக்கு சென்டர்லேயே வந்து படி செதுக்கியிருக்காங்க. என்னதான் வந்து இரும்பு பிரிட்ஜாந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ ஏய் இதெல்லாம் பாருங்களேன் எப்படி ஆடுதுன்னு. ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் பக்கத்தில் இருக்கிற புலிகுண்டு மலையில தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மலை இருக்கும். அந்த 2 மலையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. வாங்க போகலாம். வந்து ஏறுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணது வெள்ளாங்காய் வந்து பறிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஹை ப்ரோட்டீனாப்பா. இது காய் அத்துடா பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ண போறேன். ஏய் கலந்து இவர்தான், இவருக்கு இதான் வேலை. 9 மணிக்கு ஏறலான்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மணி 11. உச்சி வெயில்ல ஏறுறோம். இது காரணம் வந்து யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த பக்கமா இந்த பக்கமா கூகுள் மேப் போடுறா இந்த பக்கம்ட்டு. அவ்வளவு இருக்கு அறிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம மட்டும் தான் எங்க போனாலும் பசங்க கூடயே போறோம். எங்க பார்த்தாலும் ஒரே லவ்வர்ஸா தான் இருக்காங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதுதான் மலையோட என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கிறது வந்து படி ஸ்டார்ட் ஆகுது. நான் இது ரிலேட்டடாக எந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கல. நம்ம பார்க்காம போனால் தான் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குன்றதுனால இதை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸும் நான் பார்க்கல. ஜஸ்ட்டு புளிய கொண்டு நிறைய இடத்துல கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கோம். நான் பார்த்துட்டு வரலான்னு தான் நினச்சேன். பட் அந்த அளவுக்கு வந்து அட்வென்ச்சராக இருக்காது. நம்ம பார்க்காம போகலாம், அப்போ தான் நல்லா என்ன அடுத்து என்ன வருதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குன்றதுக்காக எம்டியாக வந்திருக்கோம். பயங்கரமாக சுடுது. சப்போஸ் நீங்கள் ஏறுறதுனா ஒரு 9 மணிக்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிருங்க. சூடு தாங்கலை. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:15 11 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்படியே கால் வந்து பத்திக்குது. எப்படி ஏறுது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கம்பியெல்லாம் வந்து போட்டாங்களா. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படியே ஓப்பனாக தான் இருந்துச்சான். ஸோ பயங்கர அட்வென்ச்சராக இருந்திருக்கும் அப்போல்லாம் வந்துருந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். பட் இதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே ஓப்பனாக வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயந்துருப்போம். நம்ம மேலே ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் ரெஸ்ட் பிளேஸ் வந்து இதுதான். நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்குது, அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் அம்மன் சிலை, லாஸ்ட்டாக வந்து சாய்பாபா. அப்பனே விநாயகா. இன்னும் பெருசாக கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. பார்க்கலாம் வாங்க. எந்த மலை கோயில் போனீங்கனாலும் இந்த மாதிரி வந்து கல் அடிக்க வச்சுருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல் அடிக்க வச்சா நம்மளும் வந்து வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. எல்லா மலை கோயில்லையுமே வந்து இது நீங்கள் பார்க்கலாம். கல்யாணம் ஆகுன்றதுக்காகலாம் கூட அடுக்கிறாங்களா? மனசுல என்ன நினைச்சு அடுக்கிறோமோ அது நடக்கும். ஓஹோ, நம்ம நினைக்கிறதா எதுவுமே நடக்காது. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ அங்கேருந்து வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு பாருங்க. பெருசாக வீடுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்குது. மழைலாம் வந்துச்சுன்னா ரொம்ப வழுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மழை காலத்துலலாம் ரொம்ப பார்த்து வரணும். இங்கே பாருங்க, சாதாரணமாக நம்ம நடக்கும் போதே வழுக்குது. ஐயோ இது இருக்குது விழுந்துட்டேன். இது உலக நடிப்புடா சாமி. நம்ம அப்படியே குனிஞ்சு தான் வர மாதிரி இருக்குது. நம்ம பைட்டுக்கு கொஞ்சம்
முதுகெல்லாம் வலிக்குது இங்கே வளைஞ்சி வர்றதுக்கு. இப்போ இங்கே வந்து சைடில் வந்து நமக்கு சேஃப்டி இருக்குது, இருந்தாலுமே வந்து கீழே பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்குது. இது சேஃப்டி இல்லாமல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் இருக்கவே இருக்காதான். ஸோ அப்போ எப்படி வந்திருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நடக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி காலெல்லாம் ஜிவ்வுன்னு பயமாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து படி, இங்கே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் படி இருக்குது, சாமியாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த இடத்துல எடுத்துன்னு வந்து எப்படி படி வச்சுருக்காங்க பாருங்கள். பா, இப்போ இந்த படியில் ஏறலாம் வாங்க. தலையே சுற்றுது. வாங்க 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 வாங்க. இங்கே நமக்கு கண்ணுக்கு தெரிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வெளிச்சம் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் சுத்தமாக வெளிச்சம் தெரியாது. அங்கே வந்து நீங்கள் டார்ச் தான் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போயிட்டே இருக்குடா இந்த படி. இந்த படி ஏறுறது கூட கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. குகைக்கு நடுவில் எப்படி படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க மட்டும் பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த இருட்டான இடம் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே எதுவுமே தெரியல அடுத்து என்ன வரப்போகுதுன்னு. நம்ம இப்போ குகை தாண்டி வந்தோம்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் இரும்பு ஸ்டெப்ஸ் வந்து மறுபடியும் போகுது. பார்க்கலாம் இரு. இங்கே பாருங்கள், லைட் அடிச்சதாக தெரியுது. இங்கெல்லாம் பிளாஸ்டிக்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எடுத்துகிட்டு வர பிளாஸ்டிக்கை அப்படியே தயவு செஞ்சு கொண்டு போயிருங்க. வா வா வா. ஐயோ, மேலே வரைக்கும் போகுது. குப்பையாகவும் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பையெல்லாம் இங்கே போட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு வர்றத அப்படியே எடுத்துன்னு போயிருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டார்ச்சே இல்லாமல் வந்தீங்கன்னா எதுவுமே தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம டார்ச் அடித்தா தான் அடுத்து நம்ம எப்படி போகிறதுன்ற ஸ்டெப்ஸே வந்து தெரியும். கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டெப் ஆகும், அதுக்கப்புறம் குகை, அதுக்கப்புறம் மறுபடியும் இரும்பு ஸ்டெப்பு. இப்போ மறுபடியும் வந்து குகையிலே, அதாவது மலை, 2 மலைக்கு சென்டர்லேயே வந்து படி செதுக்கியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பாறை தான். எப்படி இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே ஒரு பாதை இருக்குது. இது என்ன பாதைன்னு தெரியல. ஒரு ஷார்ட்கட்டாக இருக்குமோ? இப்போ இவர் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் பிளேஸ்னால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். வந்துரு உள்ளே போயிடுவேன். ஹே சுபாஷே, அதில் ஒரு வயசானவர் காப்பாற்றுவார். இங்கே நாங்கள் ஒரு வயசானவரையே காப்பாற்றிருக்கோம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இங்கே தான் கோயில் இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மேலே ஏறி போயிட்டாங்க. நம்ம பின்னாடியே போகலாம் வாங்க. நம்ம வந்துட்டோம். ரொம்ப தூரம், ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம ஏறி வர டைம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான நேரம் தான். கொடி இங்கே பாருங்க, மேலே வந்த உடனே நம்மளோட தேசிய கொடி இருக்கு பாருங்க. மலை மாமணி 2 மலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே, அது இங்கே தான் இருக்கு பாருங்கள். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சிவனை வந்து தரிசிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மலைக்கு போகலாம் வாங்க. பத்தாத நதி. நம்ம தேடி வந்த சிவபெருமான் வந்து இங்கே இருக்கார் பாருங்க. இதுக்குன்னு ஏதாவது டைமிங் இருக்கும் போல. இப்போதைக்கு வந்து பூட்டிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லணுமோ அப்ப சொல்லுவாரு. ஓஹோ, மாட்டிட்டு படுற பாடு. மேலே வந்து சிவனோட சேர்ந்து ஐயப்பன், அதுக்கப்புறம் அம்மன், நவகிரகங்கள் இது எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ மலையோட உச்சியில் இருக்கோம். அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு நம்ம தாவ போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வழியாக. இதுதான் வந்து அந்த இரும்பு பிரிட்ஜு. இங்கே பாருங்கள். ஓய்யோ, வாங்க 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 வாங்க. ஐயோ, என்னதான் வந்து இரும்பு பிரிட்ஜாந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பா. கீழே போடுறோம்.
ஜெகனே கீழே காமிய. ஐயோ டேய் இதனடா சைடுல ஆடுது. ஏய் எங்க அப்பா தாவும் நாரதரும் கை குலுக்கிட்டு போறாங்களே, அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. ஏய் டேய் யாடாடா நோ இது இந்த வெல்டிங் எல்லாம் போயிட்டு இருக்குதுடா. ஏய் உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி ஆடுதுன்னு. விழாதுன்னு நினைக்கிறேன். பாலத்து மேலே நடக்கும்போது எப்படி இருந்தது மஜா மஜா தான். அவனை பாருங்க அந்த ரெட் டிஷர்ட் எப்படி ரெட் டிஷர்ட் நாயே. ஆமா நீ பயப்படுறியாப்பா? இப்போ வந்து இந்த நம்ம அந்த தேசிய கொடி பார்த்தல அந்த இடத்துக்கு தான் போக போறோம். அப்பா எப்படி இருக்கு பாருங்க. இது இப்படி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு இந்த இடம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்குது. வெயில்லையா? ஏய் அப்படிதானே போனோமா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. தப்பான ரூட்ல போயிட்டோம் ஃபர்ஸ்ட். அங்க வந்து வழியே இல்ல. அதனால இப்ப மறுபடியும் சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓ இப்படிதான் மரத்து மேல ஏறிதான் ஏறணுமா? அதெல்லாம் எவ்வளவு இருந்தா உள்ள உள்ள இப்பதான் நான் வெளியே வந்தேன். இங்க வேணா இங்க ஈஸியா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மரம் வந்து ஏறி ஏறி அப்படியே ஃபுல்லா வழுக்கு பாறை மாதிரி ஆயிட்டு இது. வழுக்கு மரம் சாரி. இந்த தேசிய கொடி இருக்கிற மலை வந்து பார்வதி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்னர் இருக்கா அப்படியே ஆடுது இங்க பாருங்களேன். இதுல என்ன தெரிகிறது? அங்கே வந்து மொத்தம் 6 பேர் வந்து வந்திருக்கோம். அதில் 3 பேர் வந்து கல்யாணம் ஆனவங்க. இந்த 6 பேரில் கல்யாணம் ஆன 3 பேர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே 3 பேர் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க. இவர் வந்து வீட்டுக்கு போய் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்றவர். இவர் வந்து வீட்டுக்கே தெரியாதுன்னு இவராக நினச்சிட்டு இருக்கிறார். ஆனால் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து என் பொண்டாட்டிக்கு என்ன காரணம் கூட தெரியவே கூடாதுன்னு. ஆனால் இந்த வீடியோ போட்டு நாங்கள் காமிச்சிருவோம். சந்தோஷமா? நம்ம வரும்போது ஏறினது வந்து அந்த வழி கட்டு. இப்போ நம்ம இறங்க போகிறது வந்து வேற வழி. நம்ம அந்த பாலத்திலிருந்து ஒரு வழி பார்த்தோம் பார்த்தீங்களா, படிக்கட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நமக்கு எப்பயுமே வந்து இவர் தான் சீனியர். இவர் தான் முன்னாடி போவார். வயசுலேயும் சரி அனுபவத்துலேயும் சரி. டார்ச் அடிக்கணுமா ஜெகன்? இது வீந்துட்டு போகிறோம். இந்த இடமும் வந்து நம்ம அங்கே இறங்கி வந்த மாதிரி வெளிச்சமே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ டார்ச் வச்சு தான் வந்து கீழே போயிட்டுருக்கோம். நாங்கள் நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது. அதனால் மறக்காமல் டார்ச் எடுத்துகிட்டு வாங்க. மொபைல் போல இருக்காது. நீங்கள் டார்ச் எடுத்துட்டு வந்துருங்களா? ஆமாம். செங்கல் தகப்பட்டாரா? இப்போ நம்ம சொன்னல மேலே வந்து நம்ம போகிற வழி அந்த பிரிட்ஜு ஜாயிண்ட் ஆகும் தெரியுது அப்படின்னு. மேலே பாருங்கள் தெரியுதா? சிம்பிளாக தான். அதுக்கு ஒரு வேலை இருக்குது. இல்லை புது பழகையாக தான் வேலை. இதுவே வந்து நம்ம சொன்னோம்ல, நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ஒரு படி தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த படி. அப்படியே மேலே பாருங்கள். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் இறங்கி நம்ம இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்தோம். பயமாக இருக்குது. ஒரு 100 அடி இருக்கும் போல கீழே. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வேணாம், பயப்படலாம் இல்லை. சும்மா ஒரு உங்களுக்கு இப்படி தான் பயந்து போகணுன்ற மாதிரி சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட பயணம் இதோட முடியுது. யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ரொம்ப பயமாவோலாம் இல்லை. நீங்கள் ஃபேமிலியாக கூட வரலாம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த சேனலில் ட்ரெக்கிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் அப்புறம் அட்வென்ச்சரான பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.